ஹாய், இன்னைக்கு அமெரிக்கன் ஸ்டோரில் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது. லாஸ்ட் வீக் போகலை, அதனால இந்த வீக் போய் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். வெங்காயம் தக்காளி கூட காலி ஆயிடுச்சு, அதனால அவங்க போய் வாங்கிட்டு வந்தாங்க. அவங்க மட்டும் தான் போயிருந்தாங்க. இப்போல்லாம் ரொம்ப குளிர், இந்த வீக் ஃபுல்லாகவே பயங்கர குளிர், வெளியே எதுங்குமே போக முடியல. நைட்டு டின்னர் குட்டீஸ்களுக்கு பார்த்தீங்கன்னா 1 pot ரெசிபியாக பாஸ்தா செஞ்சு கொடுத்தேன். லாஸ்ட் டைம் செஞ்சு கொடுத்தேன், அதை பெருசாக அவங்க விரும்பலை. இந்த தடவை செஞ்சேன். ஓகே, அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, ஹாப்பியாக சாப்பிட்டாங்க. அவங்கள எல்லாத்தையும் சாப்பிட வச்சுட்டு நான் டிஷ் வாஷர் ஆன் பண்ணி விட்டுட்டேன். ஹஸ்பண்ட் வந்தோடனே அவங்களுக்கு தோசை ஊற்றி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சாச்சு. ஏன்னா எங்கள் 2 பேத்துக்கு மட்டும்தான். பெரும்பாலும் குட்டீஸ்களுக்கு வேறு ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணும்போது ஸ்பெகதியோ பாஸ்தா செய்யும் போது தோசை தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா தோசைனா டக்கு டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். 2 பேத்துக்கு மட்டும்தான், ஆளுக்கு 2 தோசை சாப்பிட போகிறோம், அதோட முடிஞ்சிருமா. அதே போல் தோசைனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தோசை ஊற்றி மதியம் வச்ச குழம்போ இல்லை டக்குன்னு ஒரு சட்னி அரைச்சி முடிச்சிடலாம். அதனால தோசை தான் ப்ரிஃபர் பண்ணுவேன், ஈஸியாக வேலை முடிக்கிறதுக்கு. இந்த மாதிரி தோசை லவர்ஸ் இருந்தீங்கன்னா கமெண்ட்டில் ஒரு ரெட் கலர் ஹார்ட் போடுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு ஷார்ட்ஸில் பார்க்குறேன். பாய்.